தர்மபத்தினியில் கார்த்திக்கோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? கார்த்திக் வந்து எப்போவுமே வந்து சார் அடாப்டபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடனே கிராஸ் பண்ணிக்குவோம். உடனே கிராஸ் பண்ணிக்குவார். அதனால் வந்து ரொம்ப இப்போ சில பேருக்கு வந்து நான் டயலாக் வந்து மாடுலேஷனோட சொல்லி கொடுப்பேன். அதை வந்து ஆக்டிங் எப்படி நடிக்கணும்னு கூட சொல்லி கொடுப்பேன்னு வச்சுங்களேன். அது வந்து கார்த்திக் சாருக்கு தேவைப்படல. அவர் பிக்கப் பிரமாதமாக பண்ணி என்ன சில இடங்களில் நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் இப்படி திரும்பி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்ல வேண்டியிருந்தது. பட்டு அவரும் வெரி கோஆப்ரேட்டிவ். இதனால தான் வந்து என்ன பண்ணார் கார்த்திக் சார் என்ன இன்னொரு படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். தமிழ்மணி சார் எடுத்தார். சோலைக்குயில் ராஜன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார். ராதா ரவியும் இவங்க முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சோலைக்குயில் ராஜன் வந்து அவரால் வந்து அதை கருத்தை தெரிவிக்க முடியலையா, இல்லை அது வந்து இவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியலையாங்கிறது தெரில. ஆனால் இன்பிட்வீன் ஒருத்தர் வேண்டியிருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு கார்த்திக் வந்து என் கலைவாணனுக்கு நல்ல திக் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால் நாங்கள் கலைவாணனோட ஒரு தடவை ஏதோ ஷூட்டிங் பார்க்க போனேன். சார் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணணுன்னாரு. நான் போய் ஒர்க் பண்ணேன். இந்த படம் கார்த்திக் சார் ரெக்கமெண்ட் பண்ணி போனது. அதனால் வந்து நான் சொன்னேன்னா வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியே சீன்ஸை சில நேரங்களில் டைரக்டரையும் மீறி நான் சொல்ல வேண்டியிருந்தது. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது. பட் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகத்தான் நான் போனேங்கிறத அந்த லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணேன். அவர் சொல்லிட்டார் கார்த்திக் வந்து ராஜன் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கார், படம் நல்லா வரணுங்கிறதுக்காகத்தான் அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம், தயவு செஞ்சு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு.